குருதிப்புணல் இந்த படம் 1995ஆம் ஆண்டு தீபாவளி நேரத்தில் வெளியாச்சு. அந்த நேரத்தில் குருதிப்புணல் படத்தோட ரஜினிகாந்த் நடித்த முத்து படமும் வெளிவந்துச்சு. இந்த குருதிப்புணல் படம் துரோகல் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த குருதிப்புணல் படத்தில் ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் கமல்ஹாசனும், அப்பாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் அர்ஜுனும் நேர்மையான போலீஸ் அதிகாரி வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. பத்ரி அப்படிங்கிற தீவிரவாத கதாபாத்திரத்தில் நாசர் நடிச்சிருந்தார். இந்த குருதிப்புணல் படத்தில் தான் முதன்முறையாக டால்பி ஸ்டீரியோ சரவுண்ட் சிஸ்டம் அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. அவங்க கெட்டிக்கார பசங்க, அவங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவை. டோன்ட் சே நோ. இந்த குருதிப்புணல் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அப்பாஸ், அதாவது அர்ஜுன், ஆப்ரேஷன் தனுஷ் அப்படிங்கிற பேரில் 2 ஸ்லீப்பர் செல்ஸ் போலீஸை தீவிரவாதிங்க கூட்டத்துக்கு அனுப்புகிறாரு. இது ஆதி, அதாவது கமல் அவருக்கு கூட தெரியாது. ஒரு கட்டத்தில் தீவிரவாத கூட்டத்தலைவன் பத்ரி, அதாவது நாசர், ஆதி அப்பாஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தீவிரவாத கூட்டம் எப்படி போலீஸ் நெட்வொர்க் உள்ள ஊடுருவி அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆதி அப்பாஸுக்கு தெரிய வருது. இறுதியில் 2 பேருமே தீவிரவாத கூட்டத்தால் கொல்லப்படுறாங்க. அதோட ஆதியினால் தீவிரவாத கூட்டத்தலைவன் பத்ரியும் கொல்லப்படுறாரு. ஆனால் அவங்க